Hi friends, this is Nivita. இந்த வீடியோல 12th standard physics page number 31ல இருக்கிற thin lensனா என்னங்கறத பார்க்க போறோம். So இது actually unit 6 optics அந்த லெசன்ல வருது. ஓகே, thin lensனாலே அதோட பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் தின்னா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. So a lens is formed by transparent material. Transparent material னா இங்க இருக்கிற லைட் வந்து அங்க காட்டும். ஓகே, bounded between two spherical surface or one plane and another spherical surface. ஸோ இப்போ லென்ஸ்னால் அதில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பை கான்வெக்ஸ் இருக்குது. பை கான்வெக்ஸ்னால் முதல்ல கான்வெக்ஸ்னால் என்னது, எனக்கு இப்படி இருக்கிறத நம்ம கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? கான்கேவ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். ஸோ பை கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடோ கான்வெக்ஸ், இந்த சைடோ கான்வெக்ஸ். பிளேனோ கான்வெக்ஸ் அப்படின்றது எனக்கு இந்த சைடில் வந்து ஒரு பிளேனும் இந்த சைடில் ஒரு கான்வெக்ஸாக இருக்கும். கான்கேவோ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குல்ல, இந்த கான்கேவ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வெளியில் வந்து கான்வெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பை கான்கேவ் அப்படின்னா ரெண்டு சைடும் கான்கேவ் இருக்கும். பிளேனோ கான்கேவ்னா இந்த சைடு வந்து பிளேன் இருக்கும், அடுத்தது கான்கேவ் இருக்கும். கான்வெக்ஸ் கான்கேவோனா கான்வெக்ஸுங்கிறது இப்படி இருக்கிறது, கான்கேவோனா இந்த சைடு இருக்குல்ல அது இருக்கிறது. ஸோ இது வந்து கான்வெக்ஸோ கான்கேவ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லென்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பிட்வீன் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆர் ஒன் பிளேன். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோ அல்லது ஒரு பிளேன் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோ இருக்கிறது. ஓகே, அண்ட் அனதர் or one plane and another spherical surface இருக்கிறது. in a thin lensல the distance between the surface is very small. so ஒரு thin lensல அந்த இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்க distance அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். if there are two spherical surfaces there will be two center of curvature. இப்போ இதுல வந்து ரெண்டு spherical surface இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு center of curvature இருக்குங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த பார்ட்டை பேஸ் பண்ணி நீங்க இங்கே ஒரு சர்க்கிள் வரையலாம், இந்த பார்ட்டை பேஸ் பண்ணி நீங்க இங்கே ஒரு சர்க்கிள் வரையலாம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த சர்க்கிள்கான ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், இந்த சர்க்கிள்கான ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும் இங்கே. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ரெண்டு இருக்கு. இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஹேஸ் இட்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அட் இன்ஃபினிட்டி அண்ட் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன் இன்ஃபினிட்டி. ஆனால் இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே என்னால் லைக் ஒரு இதுவாக வரைய முடியும், என்னால் இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு வரைய முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்ஃபினிட்டிலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்ஃபினிட்டிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினாலஜி ஸ்பெரிக்கல் மிரரில் என்னென்ன டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணோமோ அதே தான் வந்து தின் லென்ஸ்லேயும் வரும். பட் ஃபோக்கல் லென்த் மட்டும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஃபோக்கல் லென்த் மட்டும் வேரி ஆகுறது அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஆஸ் அ தின் லென்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். தின் லென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வரதுனால த லென்ஸ் மே செப்பரேட் டூ டிஃப்ரெண்ட் மீடியா. இந்த லென்ஸ் வந்து என்ன செய்யும்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியாவாக செப்பரேட் ஆகலாம். இந்த மீடியா டு த லெஃப்ட் அந்த ரைட் ஆஃப் த லென்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கான இது வேற, இதுக்கான இது வேற. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எனக்கு இது வேற மீடியானா இதுக்குன்னு ஒரு ஃபோக்கல் லென்த், இது வேற மீடியானா இதுக்குன்னு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ பிரைமரி ஃபோக்கல் லென்த் அப்படின்னா இந்த பிரைமரி ஃபோக்கஸ் F1. ஓகே, இந்த பாயிண்ட் தான் F1 இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பாயிண்ட் வேர் த ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணணும். should be placed to give parallel emergent rays to the principal axis. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு ரேஸை கொடுக்குற மாதிரி இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. For a convergent lens such as the object is real object and for a divergent lens is it a virtual object. இப்போ இந்த கன்வர்ஜென்ட்ல இதுல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ்ங்கிறது கன்வர்ஜென்ட் தானே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கான்வெக்ஸ், அடுத்தது இருக்கிறது கான்கேவ். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் எனக்கு இந்த சைடு போயிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது. ஆனால் இதுவே வந்து டைவர்ஜென்ட் லென்ஸ்னா எனக்கு வந்து இந்த லைட் வந்து இங்கே வந்து இப்படி போயிடுது, இப்படி வந்து இப்படி போயிடுது. ஸோ இமேஜினரியா இது ஒரு வேலை இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகும். இது வந்து இந்த ரே வந்து இப்படியே தொடர்ந்ததுன்னா இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுங்கிற ஒரு வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, for a convergent lens such as object is real object and divergent lensல virtual object form ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The distance P(F1) is the primary focal length F1. ஸோ இந்த P(F1) அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் வந்து பிரைமரி ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து கான்கேவ் லென்ஸை பொறுத்தவரை இதுதான் பிரைமரி ஃபோக்கல் லென்த் F1 அப்படின்னு சொல்றது. செகண்டரி ஃபோக்கஸ்னா என்னது? இஸ் டிஃபைன்ட் as a point where all the parallel rays traveling close to the principal axis converge to form an image on the
பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ ஃபோக்கல் லென்த்துக்கு பேரலாக நிறைய ரேஸ் வந்து அது எல்லாமே கன்வர்ஜ் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் மேலே எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுறதா எனக்கு செகண்டரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கன்வர்ஜென்ட் லென்ஸை பொறுத்தவரை இது வந்து ரியல் இமேஜாக இருக்கும். டைவர்ஜென்ட் இதை பொறுத்தவரை இது வந்து வர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா, பேரல் டு இதுவாக வந்திருக்கா, வந்துட்டு இது வந்து டைவர்ஜ் ஆகி போயிடுது. ஸோ ஒருவேளை இது டைவர்ஜ் ஆகி போகிறது எனக்கு ஒரு பாத் மாதிரி ஃபார்ம் பண்ண எனக்கு இந்த மாதிரி வருது, இந்த பாயிண்ட்ல வருது. திஸ் இஸ் வர்ச்சுவல் பாயிண்ட். ஆக்சுவலாக கன்வர்ஜ் ஆகிற இடத்துலேருந்து வரைகிறது ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஸ்லேருந்து மட்டும் வரைகிறது நம்ம வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு கான்கேவை பொறுத்தவரை எனக்கு ஒரு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம F2 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, இஃப் த மீடியா ஆன் த டூ சைட்ஸ் ஆஃப் த தின் லென்ஸ் ஹேவ் சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ் தென் த டூ ஃபோக்கல் லென்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸும் இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸும் சேமாக இருந்ததுன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டும் சரி, இங்கே ஃபார்ம் ஆகிற அந்த ஃபோக்கல் லென்த்தும் அந்த பாயிண்ட்டும் சரி சேமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. The media on the two sides of the thin lens have the same refractive indices இருந்ததுன்னா then the two focal lengths வந்து ஈக்குவலாக இருக்கும். We will mostly be using the secondary focus F2 in our further discussion. நம்ம வந்து இந்த இதை பற்றி தான் மோஸ்ட்லி பேசுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சைன் கன்வென்ஷன் ஃபார் லென்ஸ் ஆன் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தில் இருக்கிற சைன் கன்வென்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The sign of focal length is not decide on the direction of measurement of the focal length. நம்ம முன்னாடி இந்த ஸ்பெரிக்கல் லென்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். லைக் ஃபோக்கல் லென்த் அந்த போல்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கு, அந்த டைரக்ஷனை பொறுத்து இருக்கு, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. லைக் இதுதான் போல் அப்படின்னா இங்க இருந்து இங்கே போச்சுன்னா எனக்கு பிளஸ்னும், இங்க இருந்து இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் டிசைடட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் from the pole of the lens and they have two focal lengths இருக்கு. ஒன்று வந்து லெஃப்ட்ல இருக்கும், இன்னொன்று வந்து ரைட்டில் இருக்கும். ஓகே, ஸோ லெஃப்டில் இருக்கிறது ப்ரைமரி, இங்கே மாதிரி லெஃப்டில் இருக்கிறது ப்ரைமரி, ரைட்டில் இருக்கிறது செகண்டரி ஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுபடி டிசைட் ஆகலை, இந்த டைரக்ஷன் என்னன்னு படிலாம் டிசைட் ஆகலை. அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த தின் லென்ஸை நான் பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன் எப்போனா கன்வர்ஜிங் லென்ஸ் வைப்பேன், நெகட்டிவ்னு எடுத்துப்பேன் எப்போனா டைவர்ஜிங் லென்ஸ் வைப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது மட்டும் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ மற்றபடி மற்ற சைன் கன்வென்ஷன்லாம் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான், லைக் ஸ்பெரிக்கலுக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.